நான் திண்டுக்கல்லேருந்து பழையாவரம் இருந்தேன். கர்ப்பமாக கால் இறந்து போச்சு. அதனால் இப்போ நான் நல்ல என்னுடைய கால் இல்லாதனால இப்போ நான் நடக்க முடியாத அளவுக்கு இங்கே அந்த ஆஸ்பத்திரியிலேருந்து நல்ல முறையாக கால் இல்லாதனால என்னாச்சு உங்களுக்கு? மற்றவங்களை என்னுடைய கால் இல்லாதனால இப்போ பற்றுவல் பார்க்குற அளவுக்கு என்னை எதிர்பார்த்துக்கிருந்தேன். இப்போ கொஞ்சம் என்னால் முடிய அளவுக்கு இப்போ நான் இந்த கால் தயார் பண்ணி கொடுத்துருக்காங்க. நாங்கள் இப்போ எங்களுக்கு மற்றவர்களும் இதே மாதிரி உள்ளவர்களுக்கும் நல்லா இருக்கணும். எங்களுக்கு இது மாதிரி அந்த முதலமைச்சர் அவர்களுக்கு நம்முடைய அந்த கால்களுக்கு தயார் பண்ணி கொடுத்து நம்மளோட ஆஸ்பத்திரிக்கும் நம்முடைய சுகாதார அமைச்சருக்கு நம்முடைய அவர்களுக்கு நல்ல வணக்கம் கொடுத்து வணக்கம். கோவை அரசு மருத்துவக் கல்லூரி முடநீக்கியல் மருத்துவமனையானது முடநீக்கியல் துறையானது இப்பொழுது விபத்து மற்றும் சிகிச்சையினுடைய முடநீக்கியலினுடைய நிலையமாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால என்ன நன்மைகள் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒன்று நோயாளிகள் மற்ற இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே எடுத்தாங்கன்னா எக்ஸ்ரே போய் கியூவில் நின்று வாங்கிட்டு வரணும். இங்கே அது தேவையில்லை. டிஜிட்டலாக இங்கேயே அது வந்துடுதுங்க. அதை மருத்துவர்கள் அதை பெருசு பண்ணியோ அதை வேணும்னா அதை பரிசோதனை அந்த எக்ஸ்ரேவை திருப்பியும் மறுபரிசோதனை செய்வதற்காக இங்கேயே பார்த்துக்கலாம். பேஷண்ட் யாரும் போக வேண்டிய வசதி இல்லை. இரண்டாவது எடுத்துட்டீங்கன்னா கோவையானது எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கே கொஞ்சம் குளிர் பிரதேசம். மற்ற இடத்த பார்க்கும்போது அறுவை சிகிச்சையான நோயாளிகளுக்கு சுடுநீரானது சிறந்த பாதுகாப்பான குடிநீர் சுடுநீர் இதுவும் 24 மணி நேரமும் வழங்குவதற்கு நம்ம கொடுத்துருக்கோம். மூணாவது என்ன பண்ணியிருக்கோம்னா, இங்க இருக்க பயிற்சி மருத்துவர்கள், பட்ட மேற்படிப்பு மாணவர்கள் மற்றும் உதவி பேராசிரியர்கள் அந்த அப்டேட் நாலேஜ் அப்படிங்கிற அவங்களுடைய இதை அடுத்த நிலைமைக்கு இன்னைக்கு என்ன உலகத்தில் நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்க ஒரு டிஜிட்டல் லைப்ரரி அப்படின்னு இணையதள ஒரு நூலகமானது அமைக்கப்பட்டுள்ளது. அதுல நம்ம இன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத முழுமையா நம்ம தெரிந்து கொண்டு அதை நோயாளிகளுக்கு நாம அதை அந்த மாதிரி அவங்களுக்கும் பயன்படுற மாதிரி நம்ம செய்ய முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா முக்கியமானது இப்ப எந்த ஒரு ஆஸ்பத்திரியிலையும் பாத்தீங்கன்னா அட்டெண்டர் வர பேஷண்ட் எல்லாமே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கீங்க வராங்க. அவங்கள பாத்துக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப வயசானவங்க பாத்துக்கிறாங்க. அவங்க பெட்டில் இல்லாதனால கீழே படுக்க வேண்டிய ஒரு நிலை இருந்தது. இதை மாற்றத்துக்காக என்ன பண்ணணும்னா, அவங்களுக்கு ஒரு அட்டெண்டர், அதாவது நோயாளிக்கு உதவுவதற்கும் ஒரு காட்டானது பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்டு அது எலும்பு முறிவு சிகிச்சையில் இருக்கிற நோயாளிகளுக்கு கொடுக்கப்படுகிறது. அதை என்னன்னா இது காலையில நம்ம ரவுண்ட்ஸ் போகும்போதெல்லாம் அந்த கட்டிலானது அட்டெண்டர் இந்த நோயாளியை பார்த்துக்கிற அட்டெண்டர் காட்டு பேஷண்ட் காட்டுக்கு அடியில போயிடும். ஸோ அதனால அந்த இடத்தை எதையும் ஆக்கிரமிச்சுக்காது. மத்தியானத்துக்கு அப்புறம் இவங்க அதுல உட்காந்துக்கலாம், ராத்திரி அதுல படுத்துக்கலாம். இந்த மாதிரியான நம்ம வசதிகளானது அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். மூணாவது முடநீக்கியல் துறையில அறுவை சிகிச்சை துறையில நம்ம முதலமைச்சருடைய விரிவான காப்பீட்டு திட்டத்தில் ஒரு சிறப்பு வார்டானது உருவாக்கி இருக்கோம். அதுல 12 படுக்கைகள் கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் சிறப்பான சேவைகளை கொடுக்கறதுக்காக அவங்களுக்கு உள்ளேயே நம்ம அங்கேயும் சுடுநீர் சுகாதாரமான குடிநீர் கொடுத்திருக்கோம். முடநீக்கியல் துறையுடைய முழு பகுதிகளிலும் நம்ம பிரத்யேகமாக இந்த சிசிடிவின்னு சொல்லுவோம், இந்த கேமராக்கள் வழியாக நம்ம கண்காணிக்கிறதுனால வேற எந்த ஒரு தவறுகளுமே இங்க நிகழாம நம்ம பார்த்துக்கிறோம். இந்த அனைத்தையும் செய்திருக்கிறதுனால இதனை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளணும். இதை அனைத்தையும் செய்து கொடுத்த தமிழக அரசிற்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள்.